மகிழ்ச்சியான வாழ்விற்கு காரணம் பணமா பாசமா? பணம் தான். யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கைய பேசணும். பேசுறது ஒண்ணு, நடந்துக்கிறது ஒண்ணா இருக்கக்கூடாது. இங்க எல்லாம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க, பட்டிமன்றம் பார்க்க வந்திருக்கீங்க, குடும்பத்தோட வந்திருக்கீங்க, சொந்தத்தோட வந்திருக்கீங்க. எங்க கையை தூக்குங்க. எத்தனை பேர் பாசத்தை மட்டும் வச்சுட்டு வந்திருக்கீங்க? 10 பைசா கையில இல்லாம பஸ்ல பாசத்தை மட்டும் கண்டக்டர் கிட்ட, தம்பி தம்பி நான் பாசம் வச்சிருக்கேன்பா அப்படின்னு வந்தீங்களா? சொல்லுங்க, எத்தனை பேர்? எத்தனை பேர்? ஒருத்தர் கையை தூக்குனா கூட அவங்களை கொண்டு வந்து இங்க வச்சு எங்க பிரகாஷ் ராஜ் சார் டைலாக் சொல்லுவோம், தூக்குங்கடா அந்த தங்கத்தை அப்படின்னு மியூசியத்துல நாங்க வச்சிருவோம். அப்படி ஒருத்தரும் இல்ல. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உலகத்துல இருக்க அத்தனை மனிதர்களுக்கும் ஒரு மொழி இருக்கு. என்ன தெரியுங்களா? பணம். பணம் பேச ஆரம்பிச்சா அத்தனை மொழியும் அமைதியாயிடும். எங்க அம்மா பேசினாங்க, கலைச்செல்வி அம்மா. அவங்க இன்னும் அப்டேட் ஆகல, மன்னிச்சிருங்க அவங்கள. அவங்க இன்னும் பூமர் அம்மா மாதிரியே இருக்காங்க. என்ன பண்றது? என்ன அண்ணன் என்னடா என்னம்மா என்னம்மா சொன்னீங்க? அது என்னன்னு சொல்லுங்க, எனக்கு தெரியல. பூமர் அம்மா அப்படின்னா? பூமர் ஆண்டில அவங்க அம்மா, எனக்கு அம்மா. சோ பூமர் அம்மா. கணவரும் மனைவியும் அன்பா உட்காந்து சாப்பிடணுமா. அவர் 8 மணிக்கு போறாரு, நைட்டு 12 மணிக்கு வராரு. நான் 9 மணிக்கு போறேன், நான் சாயங்காலம் 5 மணிக்கு வரேன். பிள்ளைங்க ஹோம்ஒர்க்கை எழுதிட்டு அதுங்க 7 மணிக்கு சாப்பிடணும். சூழ்நிலையில எங்கங்க சொந்தமா உட்காந்து சாப்பிடுறது? சேர்ந்து எரிச்சல் தான் வரும். நீ தனியா சாப்பிடு, நான் தனியா சாப்பிடு. நான் ஒரு நாள் வேலை செய்யறேன், நீ ஒரு நாள் வேலை செய். 2 பேருக்கும் முடியலையா? போட ஸ்விக்கில ஆர்டர் ஆச்சா. நிம்மதியான பொழப்பு. இதை விட்டுட்டு 12 மணி வரைக்கும் நான் முழிச்சிருந்து, என் பிள்ளைங்களும் சேர்த்து முழிச்சிருந்து, அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு பதிலா 8 மணிக்கு எழுந்தா என்ன ஆகிறது? அவங்க இன்னும் அந்த காலத்திலே இருக்காங்க. அந்த காலத்துல 2 பேரும் வேலைக்கு போலீங்க. இன்னைக்கு ஓடுற பணத்தை தேடி ஓடுறோம்னா ஏங்க ஓடுறோம்? நாங்களா ஓடுறோம்? அந்த காலத்து மாதிரியே விலைவாசி இருந்துச்சுன்னா நாங்க ஓடுவோமா? ஏதோ அப்படி இல்லை, நாங்க ஓடுறோம். வேற வழி, ஓடிதானே ஆகணும். பிள்ளைங்க படிச்சுதானே ஆகணும். செல்போன்ல கெட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க, நல்ல விஷயமும் இருக்கு. இப்போ நீங்க எல்லாம் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, ஆமா தானே? வீட்டுக்கு போன உடனே சமைக்கணும். சரி, தலைவலி. எங்க நடுவரமாவே பாருங்க, நான் பேசுறது எல்லாரும் பேசி தீர்ப்ப சொல்லி தலைவலிக்கும். வீட்டுக்கு போனாங்கன்னா சொந்தக்காரங்க, சரி யாரோ ஒருத்தங்க வீட்டுல இருக்கக்கூடிய சொந்த பாச உறவுகள் கிட்ட ஒரு காஃபி போட்டு குடுமான்னு கேட்க முடியுமா? அது காஃபி மாதிரி இருக்கும். ஆமா, எனக்கு தலைவலிக்கும் போதுதான் இவங்களுக்கும் தலைவலிக்கும். சாப்பிட்ற நேரத்துல காஃபி கேட்கறாங்க பாருங்க, சலிச்சுக்கிட்டே காஃபி போடுவாங்க. அது காஃபி மாதிரி இருக்குமா? இதுவே டிஜிட்டல் மணி எங்க கையில இருக்குங்க, மொபைல் போன். போடுங்க ஸ்விக்கில ஆர்டர், ஸ்விக்கி ஐ வாண்ட் காஃபி. அடுத்த 5 நிமிஷம் அது கேட்கும், ஃபில்டர் காஃபியா இல்ல எஸ்பிரஸோவா கேப்பிச்சினோவா? எனக்கு ஃபில்டர் காஃபி தான் வேணும். எந்த கடையில வேணும்? ரங்காவா மாமி மெஸ்ஸா? மாமி மெஸ்ல தான் வேணும். 5 நிமிஷம் கையில காஃபியோட ஸ்விக்கி நிற்கும். இல்ல நான் சப்பாத்தி டொமேட்டோ குருமா வைக்கிறேன், டொமேட்டோ காலி ஆயிடுச்சு. போடுங்க ஜொமேட்டோ ஐ வாண்ட் டொமேட்டோ. அடுத்த கேள்வி அது கேட்கும், எத்தனை கிலோ? அரை கிலோ, 1 கிலோ. சரிப்பா கிளிக் பண்ணு. அடுத்த கேள்வி அது கேட்கும், குவிக் டெலிவரியா இல்ல நார்மல் டெலிவரியா? அப்பா சீக்கிரம் வா, நான் குக்கர் அடுப்புல வச்சுட்டேன். அடுத்த 5 நிமிஷத்துல ஜொமேட்டோ வந்து கதவை தட்டும். நம்ம ஈஸியா ஜொமேட்டோல டொமேட்டோ வாங்கி டொமேட்டோ குருமா வச்சிடலாம். சரி, நம்ம எல்லாம் ஆக மொத்தம் வந்து மாப்பிள்ளைக்கு வீட்டுல சமைச்சு போடுறது இல்ல, இதெல்லாம் ஸ்விக்கில தான் ஆர்டர் பண்றீங்கன்றது வெட்ட வெளிச்சமா. ஆமா ஆமா, நாங்களாம் இந்த காலத்துல வேலைக்கு போற பெண்கள், அந்த காலத்துல இருக்க பெண்கள்லாம் கிடையாது. அதனால நாங்க இப்படிதான் எங்க உடம்பையும் பாத்துக்கணும், எங்க மனசையும் டென்ஷன் ஆகாத பாத்துக்கணும், சந்தோஷமா குடும்பத்தோட இருக்கணும். சரி, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அப்படியே மளிகை சாமானை வாங்கிட்டு வருவோம். ஆமாவா? ரங்காக்கு போவோம், பார்த்தா ஹேண்ட்பேக் மட்டும்தான் இருக்கும். ரங்காலையா பை கொடுக்க மாட்டாங்க. வீட்டுல இருக்கவங்கள பை எடுத்துட்டு வர சொன்னா இதை கூட எடுத்துட்டு போகாம எதுக்கு கடைக்கு போனா வந்து எடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க. தேவையா நமக்கு இது? போடு, மொபைலை எடு, கைப்பை ஐ வாண்ட் மஞ்சப்பை. அது கேட்கும், சென்டிமீட்டர் என்ன, டயாமீட்டர் என்ன, லென்த் என்ன. அடுத்த 5 நிமிஷம் ரங்கா வாசல்ல கைப்பை மஞ்சப்பையோடு நிற்கும். இதான வாழ்க்கை. இதெல்லாம் நாங்க சொன்னா இவங்க எங்களை பார்த்து பாவிங்கன்றாங்கம்மா. நாங்க பாவிங்களா? பணம் தேவை அப்படின்னு சொல்றோம். பணம் இருந்தா சொந்தம் உங்க கூட இருக்கும், பணம் இல்லைன்னா சொந்தம் நம்ம கூட இருக்காது. இப்ப எனக்கு ஜாக்பாட் அடிச்சு ஒரு 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டு வைக்கிறேன். அடுத்த வருஷம் அந்த பேங்கை பொறுத்து எனக்கு எவ்வளவு வட்டி இருக்கும், என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியும். இப்ப எனக்கு ஒரு 20 சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க கேட்டதை நான் செய்யல. அடுத்த வருஷம் அந்த 20 சொந்தக்காரங்க என் கூட அப்படியே இருப்பாங்கன்னு எனக்கு தெரியுமா? ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. பணம் நமக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும், பணம் நமக்கு தைரியத்தை கொடுக்கும், பணம் எந்த உறவுகளையும் எதிர்பார்க்காமல் நம்மளை தன்னச்சியாக செயல்படுத்த வைக்கும், நம்மளை ஜெயிக்க வைக்கும். இதுதாங்க உண்மை. இதை சொன்னா எங்களை பாங்கின்னுவாங்க. பரவாயில்ல, சொல்லிக்கோங்க. நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். இப்ப கோயிலுக்கு வந்திருப்பீங்க, அர்ச்சனை டிக்கெட் வாங்கியிருப்பீங்க, காசு கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க. இங்க
வாங்கியிருப்பீங்க? ஒரு பாட்டில் 10 rupees காசு கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க. ஆட்டோல வந்திருப்பீங்க, பஸ்ல வந்திருப்பீங்க, காசு கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க. குடிக்கிற தண்ணி காசு, அர்ச்சனை சீட்டும் காசு, ஆட்டோ மீட்டர் காசு, தொட்டில் தொடங்கி கட்டில் வரைக்கும் சவப்பெட்டி எங்கும் காசு. தப்பா பாடிட்டேன். தொட்டில் தொடங்கி சவப்பெட்டி வரைக்கும் தொட்டதுக்கெல்லாம் காசு. காசின் மதிப்பை அறியா மனிதன் உலகில் செல்லா காசு. நடுவரமா யார் சொல்லுங்க? யார் அவங்களாம் சொல்லுங்கம்மா. எங்க பக்கத்துல உட்கார்ந்து நானாவது செல்லா காசுன்னு தான் சொன்னேன், நீங்க என்ன சொன்னீங்க பாருங்க, சூப்பர். இவங்க எங்களை பத்தி என்ன வேணா சொல்லிக்கிட்டுங்க, என்ன வேணா சொல்லுங்க, நாங்க சந்தோஷமா இருப்போம். பணம் இருக்கு, வேற என்ன வேணும்? உல்லாசமா இருப்போம். அட என்ன வேணா சொல்லுங்கம்மா, நாங்க சந்தோஷமா இருப்போம். எனக்கு ராணியா நான் வாழுவேன் பாருங்க, என் தம்பி அவர் ராஜாவா வாழுவாரு, எங்க அம்மா மகாராணியா வாழுவாங்க. ஆமா தானே? திருவள்ளுவர் சொன்னாருங்க, செய்க பொருளைன்னு. பாரதியார் சொன்னாங்க, பணத்தை பெருக்குன்னு. நான் சொல்றேங்க, என் இதுக்கு அடுத்தது பேசுறதுக்கு வருவாங்க பாருங்க சகோதரி. அப்புறம் ஒருத்தர் சாப்பிட்டே 10 வருஷம் ஆன மாதிரி இருப்பாரு, அவரை நம்பிடாதீங்க. இவங்கெல்லாம் பேசுவாங்க, கேட்டுக்கங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கங்க. ஆனா உங்க பணம் பத்திரமா வச்சுக்கோங்க, உங்க பேச்செல்லாம் கேட்டுறாதீங்க. நான் சொல்றதை கேட்டீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? 9 கிரகமும் ஒன்னாக சேர்ந்து ஓஹோன்னு ஜாதகம் இருக்குங்க. ஆடாம ஜெயிச்சோமாடா, நம்மேனி வாடாம ஜெயிச்சோமாடா, ஓடாம ரன் எடுத்தோம், சும்மா உக்காந்தே வில்ல எடுத்தோம். அம்பானி பரம்பரை 5-6 தலைமுறை ஆளுந்த வளர்ப்பிருங்க. நாங்க கொட்டுன்னு சொன்னா ஒரு முறை கொட்டுங்க, பணமலை பல முறைங்க. காசுதான் அது மெய்யடா, கவனத்துல வெய்யடா. வாழ்க்கையே ஒரு பள்ளிடா, அத படிச்சவன் பெரும் புள்ளிடா. சோ பணம் முக்கியம், மனசுல வச்சுக்கோங்க. எனக்கு வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பணம்